பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராகி 3 ஆண்டுகள், அதை பற்றி தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? முதல்ல வந்து அவர் கொடுத்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உமா ஆனந்தன் அவர்கள் ஒரே கவுன்சிலர் சென்னையில், அந்த வார்டுக்கு வந்து எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா 1000 லீடர்ஸை உருவாக்கணும். நீங்க ஒரு ஹெச்ஆர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட பாஸா இருக்காரு? எனக்கு வந்து எப்படின்னா, ரஜினி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு கட்சிக்கு, ஆனால் அவரால் வர முடியல. அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்ததோ, கொஞ்ச காலத்திலேயே அவரால் வந்து ஈர்க்கிற அளவுக்கு வர முடியும்னா முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து தெய்வ அருள் தான். இது வரைக்கும் பாசிட்டிவ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் அவர் மேல சில விமர்சனங்கள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் மேல சில இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது அவருக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபேஸ் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா, ஆஃப்கோர்ஸ். நீங்க பிரச்சார பிரிவுல இருக்கீங்க. அந்த டைம்ல எண்மண் எண் மக்கள் அந்த பயணத்தப்போ நிறைய டைம் டிராவல் பண்ணிருப்பீங்க அவர் கூட. அப்போ அவருக்கும் மக்களுக்குமான இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? வயசானவர் ஒருத்தர் அவரை பார்த்தோன்னே தூக்கி அவரை குதிக்க ஆரம்பிச்சோம். அந்த சீனெல்லாம் நம்ம டிவியில பாக்குறோம். பட் நாங்களாம் நேர்ல பார்க்கும்போது 1000 தலைவர்களை உருவாக்குறதுக்காக தான் எங்க தலைவர் பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களே அவ்வளோக்கா இல்லை அப்படின்ற விமர்சனம் வருது. தமிழ்நாட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களே ஏன் எல்லா பிரஸையும் சந்திக்கிறாரு? இவ்வளோ பெரிய கட்சியில ஒரு செய்தி தொடர்பாளர்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில துணைத் தலைவர் பிரச்சார பிரிவு காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தலைவராகி 3 ஆண்டுகள், அதை பற்றி தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? முதல்ல தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசியலே வந்து காத்து கொண்டு இருந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும். என் கூட வந்து தலைவரோட இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தலைவர் அப்படின்றவங்க வந்து தொண்டரை வந்து எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேலை கொடுக்கறதா இருக்கட்டும். ரெக்கக்னைஸ்ன்றது நல்ல வேலைகள் கொடுத்து அந்த வேலைகள் நல்லபடியாக செஞ்சு அடுத்த இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கொடுக்கறது தான் எனி லீடர் ஷுட் டூ தட். ஏன்னா ஒரு லீடர் வந்து அவங்களோட வேலையை டூப்ளிகேட் பண்ணணும், மற்றவங்களை டூப்ளிகேட் பண்ண வைக்கணும், டெலிகேட் பண்ணணும். ஸோ அதை வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்னோட விஷயத்தில் வந்து கரெக்டாக பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்களால் இந்த வேலையை பண்ண முடியும், இந்த ஒர்க்கை வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல வந்து அவர் கொடுத்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உமா ஆனந்தன் அவர்கள் ஒரே கவுன்சிலர் சென்னையில், அந்த வார்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து இந்த 15 days ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சு, அது ஒரே ஒரு கவுன்சிலர் தான் அவங்க ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் பைப்லைனில் இருந்தாங்க. அதுலேயும் அதில் நல்ல வேலை செஞ்சு சிறப்பாக அவர் கொடுத்த வேலையை முடித்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பயுமே உண்டு. ஸோ தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டாஸ்க் தட் கேவ் டு மீ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டூப்ளிகேட் அவங்கள பண்ண வச்சு நம்ம வேலையை மற்றவங்க பண்ணணும். ஏன்னா அவருடைய எண்ணமே அப்படி தான் இருந்தது. அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா 1000 லீடர்ஸை உருவாக்கணும். ஸோ 1000 லீடர்ஸை வந்து நம்ம யாரும் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் அ ஸ்கூல். அதெல்லாம் ஸ்கூலில், காலேஜில், நம்மளோட ஒர்க் பிளேஸில், ப்ரொஃபஷனில் பண்ணது தான்
இங்கே வரும். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்ககிட்ட இந்த திறமை இருக்குது, இவங்களால இதை பண்ண முடியும், இவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த வேலை கொடுத்தா இவங்களால பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நான் மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே அதை தலைவர் வந்து அந்த அப்ரோச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நிறையா விஷயங்கள் இப்போ வந்து இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு இப்போது இந்த 3 இயர்ஸில் ஒரு அசுர வேகம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு மெயினான ஒரு ரீசன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்னு பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு தலைவராக அப்படி தெரிவார். பட் ஒரு எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் தான் இயங்கும், அப்படி தான் இயங்கணும் கூட. நீங்களும் ஒரு ஹெச்ஆர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட பாஸாக இருக்கார்? எனக்கு வந்து எப்படின்னா, நான் அவர்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது பண்ணணும் அப்படின்லாம் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா கேட்ட மாதிரியான நிலைமை அவர் உருவாக்கினதே கிடையாது. நம்ம போய் ஒரு ஹலோ சொன்னாலே நம்மளோட ஓட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. இது வந்து முகஸ்துதியோ இல்லை அவர் தலைவராக இருக்கிறதுனாலையோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிற கருத்தை நிறைய பேர் வந்து ஆமான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக தான் இப்போ இருந்துட்டுருக்கார். அதனால தான் அவர் எங்கே வந்தாலும் அவருக்கான ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், கூட வர மக்களாக இருக்கட்டும், அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, எதனால் பார்க்கணுன்னு, அவர் என்ன ஒரு ஆக்ட்ரஸா இல்லை அவருக்கு வந்து சினிமா ஃபீல்டில் அவர் முன்னாடி இருந்திருக்காரா, போலீஸ்காரராக இருந்திருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டில் அந்த கிரேஸ் இல்லை, கர்நாடகாவில் தான் அந்த கிரேஸ் இருந்திருக்கு. நாங்கள் கர்நாடகாவுக்கு எலெக்ஷனுக்குலாம் போகும்போது அந்த மக்கள்கிட்ட கிரேஸ் அது நிறையா இருந்தது. ஸோ அவங்க வந்தாங்க பார்க்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவர் இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு வேவை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ ரஜினி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு கட்சிக்கு, ஆனால் அவரால் வர முடியல. அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்ததோ, எம்ஜிஆர் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு அப்புறமா ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்தது. அதனால தான் உங்களால் உடம்பு முடியலனா கூட நீங்கள் வந்து நின்னாலே நீங்கள் ஜெயிச்சிட முடியும், ஒரு கணிசமான அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கிட முடியும்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிரேஸ் எப்படி இருந்ததோ அந்த கிரேஸை இவர் வந்து கொண்டு வந்தார். பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். அதாவது அவர் படிப்பாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அதை எப்படி வந்து உபயோகிக்கணும். நீங்கள் கேட்ட மாதிரி தொண்டர்கள் கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து சுறுசுறுப்பாக, அப்படி எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக எப்படி இருக்கணும், ஒரு நம்பிக்கையை. இப்போ என் கூட நீங்கள் வந்து பேசுகிறீங்க, பார்க்குறீங்க, பழகுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பின்புலமும் தமிழ்நாட்டில் அவருக்கு இருந்தது கிடையாது, ஒர்க் பண்ணது கிடையாது. ஒர்க் பிளேஸ் தமிழ்நாடாகவே அவருக்கு இல்லை, படித்தது மட்டும்தான் தமிழ்நாடாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அவரால் வந்து ஈர்க்கிற அளவுக்கு வர முடியும்னா முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து தெய்வ அருள் தான். அந்த தெய்வ சக்தி வந்து கண்டிப்பாக, ஏன்னா அதை நான் வந்து நினைக்கிறது மட்டும் இல்லை, சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை அவங்க கூட முன்னாடி இருந்த அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலேருந்தே வந்து அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்தது, ஆனால் ஒரு பார்வை இருந்தது, சொசைட்டிக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இந்த பி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பித்து அங்கே ஒரு ட்ரெயின் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு நேச்சுரலாகவே அந்த ஈர்ப்பு தன்மை, ஈர்ப்பு சக்தியும் இருந்திருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தெய்வ அருள் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப அழகாக பாடுறான், ஐயோப்பா தெய்வ குரல் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவருக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதை அவர் கரெக்டாக யூஸும் பண்ணிக்கிட்டார். ஏன்னா மக்கள்கிட்ட அவர் நம்பிக்கையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உருவாக்கினார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதுவரைக்கும் வந்து சீனியர் காரியகர்த்தர்களாக இருக்கட்டும், சீனியர் தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், மக்கள்கிட்டையும் சரி அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இது வரைக்கும் நடந்துட்டுருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அவரால் அதை பண்ண முடியுது. அதனால தான் மீடியா வந்து அவரையே சுற்றி முய்க்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் அவர் தைரியமாக பேசுறதுக்கு துணிவாக இருக்கார். நேற்றுக்கு கூட போய் ஆர்எஸ் பாரதியை பற்றி வந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னா, கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, அது வந்து இறங்கி இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. சொல்லலாம் இவங்க 1-2 வேணா கேசஸில் சொல்லலாம். எப்படி ஏடிஎம்கே வந்து நாங்கள் போய் கள்ளச்சாராயத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கவர்னரெல்லாம் எங்கள் மக்கள்லாம் பார்த்த உடனே அவங்களும் போனாங்க, போராட்டம் வச்சாங்க, அந்த மாதிரி 1-2 கேஸில் வந்து சொல்லலாம். ஆனால் இவருக்குன்னு ஒரு தனி ஒரு பாணி. அவர் எப்பயுமே சொல்லுவார், நான் இப்படி தான், இந்த மாதிரி தான் நான் என்ன வந்து மாற்றிக்க முடியாது. ஏன்னா நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது.
என்னோட அரசியல் எல்லாருக்கும் அரசியல்வாதின்றதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். ஆனா அவர் எப்பயுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். இப்ப பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அந்த காலகட்டத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், தலைவர்லயும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அதனாலதான் எனக்கு வந்து பெருசா வந்து நான் எம்பி ஆகணும், அது ஆகணும், இந்த ஆகணும்ன்ற ஆசை கிடையாது. எனக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட கட்சிகள் அப்படின்ற இருக்கிற மாயையில இருந்து வெளியில அவங்கள வந்து கொண்டு வரணும். மக்களுடைய தேவைகள் பூர்த்திகள் எல்லாம் வந்து அவங்களுக்கே அவங்களால அதை பண்ணிக்க முடியணும். அதுக்கு அதாவது மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சியா இங்க வந்து கொண்டு வரணும். அந்த கட்சி இங்க வந்து கால் ஊனணும் அப்படின்றது தான் என்னோட டாஸ்க்கு. ஸோ பிஜேபியை வந்து நாங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல எங்களுக்கு வந்து நாடு, அப்புறம் கட்சி, அப்புறம் மக்கள், அப்புறம் கட்சி, அப்புறம்தான் நாங்கள். இதுதான் வந்து எங்களோட தாரக மந்திரமாவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதை இங்கே தமிழ்நாட்டிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்களுக்காக வந்து ஒரு அரசியலை வந்து இங்கே கொண்டு வரணுன்றது அவரோட ஐடியா. ஸோ அவரோட எண்ண ஓட்டங்கள், அவரோட சிந்தனைகள் இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அவர் அரசியலில் இருக்கிற வரைக்கும் அந்த கிரேஸ் வந்து அவரை பார்த்தா அப்படியே ஒரு 100 பேர் ஓடி வந்து தலைவா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வந்து கண்டிப்பா போகவே போகாது. அவரோட படிப்பு பத்தி கூட சொல்லியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நிர்வாக படிப்பு படிச்சிருக்காரு, MBA படிச்சிருக்காரு இல்லைங்களா? ஸோ சில MBAவும் படிச்சிருக்காரு. ஓகே, சில இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது அவருக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா, அஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து நாங்க வந்து சில டைம் வந்து கொஞ்சம் ஒரு அந்த பயமும் இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பா அந்த பயம் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா எதுவும் சொல்லிடக்கூடாதே அப்படின்னு நான் யோசிப்பேன். நம்ம அதுக்காக மனுஷனா தப்பே பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு இன்சிடெண்ட் ஒன்று, ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து வேற ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருந்தது. ஸோ என்னை பார்த்து கேட்டார், அக்கா என்ன இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா என்ன பேசுறது, ஏன்னா he is not a person. அவருக்கு வந்து ஒரு நம்மளை வந்து பார்க்கணும், அவர் எப்பெல்லாம் வந்து கமலாலயம் வராரோ அப்பெல்லாம் அவரை போய் பார்க்கணும், அவர் வர இடத்துலலாம் நம்ம இருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே மாட்டார். நீங்கள் இங்கே வரீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒன்று உங்களுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கணும், இல்லை என்ன பார்க்க வரீங்கன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே அவர் சொல்லுவார். எனக்கு வந்து அன்னைக்கு என்ன அப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா அது நம்ம தலைவர் இப்படி கேட்குறாரு நம்மளை பார்த்து அப்படின்னு. ஆனால் எனக்கு நிஜமாவே ஒரு காரணம் இருந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு லீடர் வர சொல்லியிருந்தாங்க ஒரு வேலையாக. அந்த வேலை செய்யறதுக்காக நான் வந்து மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஓ அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னாரு. ஸோ அது கேட்கும் போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆஸ் யூஷுவல் சிரிக்காம ஒரு கேள்வி தான் கேட்டார். அப்போ வந்து ஒரு டென்ஷன் இருந்தாஹா, இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, நம்ம எப்படி பதில் சொல்றது. ஸோ அவரை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உரிமை எடுத்துக்கிட்டு தொண்டர்களா இருக்கட்டும், காரியகர்த்தர்களா இருக்கட்டும், உரிமை எடுத்துட்டு கேட்பாரு. தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுவாரு. ஸோ அது வந்து நீங்க அது ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட்னும் எடுத்துக்கலாம், இல்ல நம்மள வழி நடத்துற ஒரு விஷயமாவும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இது பண்ணிக்கலாம். நீங்க பிரச்சார பிரிவில் இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல எண்மண் எண் மக்கள் அந்த பயணத்தப்போ நிறைய டைம் டிராவல் பண்ணியிருப்பீங்க அவர் கூட. அப்போ அவருக்கும் மக்களுக்குமான இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1.5 ஃபேஸ் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூட வந்து பயணம் பண்ணேன் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில். எனக்கு வந்து எப்படி இருக்கும், ஏன்னா நான் வந்ததுக்கு அப்புறமா பிஜேபியில் நான் யாத்திரை அப்படின்னு தான் முதல் தடவை நான், ஏன்னா வேல் யாத்திரை அப்போ நான் ஃபுல்லாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல என்னால். ஸோ இதுதான் முதல் யாத்திரை. ஸோ இது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான இது இருக்கும், மக்கள் வந்து அதுக்கு முன்னாடியும் அந்த கிரேஸ் இருந்தது. அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேஸ், ஐபிஎஸ் அவர்கள் அந்த தலைவர் அப்படின்ற அந்த கிரேஸ் இருந்தது. ஸோ இப்பயும் அப்படியே இருக்குமா, இல்லை எல்லாரும் சொன்னாங்கல்ல, ஒரு மித்து இருந்ததுல்ல, சும்மா அதெல்லாம் வந்து வீடியோக்காக ப்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ கூட்டம் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க, இதெல்லாம் கவரேஜ் தான், சும்மா இதெல்லாம் ஹம்பக் தான், இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு வந்து அவரை வந்து பார்க்கணுன்றதுக்கெலாம் வரதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு எதிர்கட்சிகள் அந்த மாதிரி பேசுகிறவங்க பேசிகிட்டு இருந்தாங்க.
அந்த ஒரு குட்டி பயம் இருந்தது, எப்படி எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருந்தது, டென்ஷனும் இருந்தது. ஆனா நிஜமாவே சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான். எல்லா விதமும் லைக் ஏன்னோ மக்கள் வந்து நிறைய அங்க இருந்தாங்க. என்ன நாங்கள் முதல்ல நான் எஸ்பெஷலி பார்ட்டிசிபேட் பண்ண ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் ஒரு சட்டமன்றம், சாயங்காலம் ஒரு சட்டமன்றம். அதே மாதிரி அது வந்து ஹாட் பிளேஸ் வேறு. ராமேஸ்வரம்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக அது வந்து ஒரு ஹீட் சிட்டிஸ் தான் நிறையா கவர் பண்ணோம். ஸோ வெயிலாக இருக்கட்டும், சாயங்காலம் ஒரு 6-7 மணி வரைக்கும் அந்த வெயில் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து சீசனும் வந்து வெயில் காலமாக தான் இருந்தது. ஸோ அப்படி இதெல்லாம் தாண்டி நாங்களாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் முன்னாடி தான் நடந்து போயிட்டுருப்போம். அவர் கூட நாங்கள் நடந்து வரமாட்டோம். ரொம்ப ரேராக ஏதாவதுன்னா கிட்ட போய் ஏதாவது பேசிட்டு உடனே திருப்பி நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து அவர்கிட்ட நீங்கள் அந்த இடத்துல போனீங்க அப்படின்னாலே தகிக்கும், அப்படியே ஹீட் வேவ்ஸ் அப்படி இருக்கும். அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே மாட்டார். லேடிஸாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வந்தாலும் நின்று பேசிட்டு தான் போவார். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, அந்த புகார் பெட்டின்னு எல்லாத்துலேயும் அதெல்லாம் புகார் நீங்கள் போடலாம் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வெளியில வந்து இங்க பாருங்க எங்களோட சாக்கடை இப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி. அதாவது அவங்க எப்படி ஆயிடுச்சுன்னா இவர் வந்து கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அவங்களோட இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தெரிஞ்சுது மக்கள்கிட்ட. ஓகே, நம்ம வீடு தேடி ஒருத்தர் வராரு, ஸோ அப்போ வந்து இவரை நம்ம பார்த்துருக்கோமே, இவ்வளோ பேசிட்டு இருக்காரு டிவிலலாம், ஸோ இப்போ இவர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட இருந்தது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸோட வந்து நின்று அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்து பேசிட்டு போகிறத பார்த்துருக்கோம். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த வந்து என் பையன் என் பொண்ணு இது மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இளைஞர்கள், இந்த மாதிரி பல்வேறு பட்ட மக்கள். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சோழவந்தான் தான் நினைக்கிறேன், சோழவந்தான் சட்டமன்றத்தில் 100 நாள் வேலை பண்ணுற மகளிரெல்லாம் வந்து நின்னாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து தலைவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச மாதிரி பல்வேறு விதமான மக்களை பார்க்க முடிஞ்சது. வயசானவர் ஒருத்தர் அவரை பார்த்தோன்னே தூக்கி அவரை குதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீனெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம், பட் நாங்களாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம தலைவர் இது, அந்த கிரேஸ் இருக்கு, மக்கள்கிட்ட இவ்வளோ ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவரை வரவேற்றாங்க. ஜமாத்ல முன்னாடி நின்று வரவேற்கிறது, கை கூப்புறது அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறதோட மக்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி நம்ம தமிழ் மக்களை யாராக இருந்தாலும், எந்த மாதிரியான லீடராக இருந்தாலும் மக்கள் கிட்ட இருக்கிற அபிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா விதமான மக்களும் வந்து வரவேற்றாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம தலைவருக்கான அந்த கிரேஸ் வந்து கிரவுண்ட் லெவல்லையும் இருக்கு அப்படின்றது அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது. இது வரைக்கும் பாசிட்டிவ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது, அண்ணாமலை அவர்கள் மேலே. அதாவது காயத்ரி ரகுராம் அவர்களாகட்டும், இல்லை தடா பெரியசாமி அவர்கள், இல்லை சிடி நிர்மல்குமார், சமீபத்தில் கூட கல்யாணராமன் அவர்கள், இவங்க எல்லாரும் கட்சி விட்டு வெளியில் வந்தப்போ ஒரு தலைமை மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க, இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? சரி, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டது அப்படின்ற ஒரு பக்கம் இல்லாமல் இருக்காது. தெர் இஸ் அ ப்ளஸ் அண்ட் தெர் இஸ் அ நெகட்டிவ் ஆல்சோ டு எனி பர்சன். தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸாக இப்போ எனக்கு வந்து ஆசைகள் நிறையா இருக்கும், அது நிறைவேறாமல் போகும்போது அதிருப்திகள் வரதான் செய்யும். ஸோ எனக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகாமல் இருக்கும்போது இந்த ஒரு டிஜெக்ஷன் வரும். என்னடா அது இவர் வந்து பண்ணலையே, நான் இது ஐ எம் பெட்டர் ஆச்சே, ஆனால் பண்ணலையே, நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனி இண்டிவிஜுவல், அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன நம்புறேன்னா, பொறுமை தான் பெருமை தரும் அப்படின்றது என்னுடைய கூற்று. ஸோ அந்த மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி பீப்புள் கேன் கோ ஹைட்ஸ். பெருசாக டிஜெக்ஷன்ஸ் எதுவும் வராது. ஒரு ஒரு லீடர்கிட்டையோ இல்லை கட்சி மேலேயோ அதிருப்தி இருக்காது. இவங்க நீங்கள் சொன்னவர்கள், சொல்லாமல் கட்சியை விட்டு போனவங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே
இல்லை ஒரு விமர்சனம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து தலைவர் வந்து 3 வருஷம் ஆகுது அவர் தலைமை பொறுப்பேற்று. ஆனால் கட்சியில் அவங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே பயணம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கட்சினா என்னன்ற புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த புரிதல் இருந்திருந்தா அவங்க வந்து எந்த விதமான தலைவர்களாக இருந்தாலும் ட்ராவல் பண்ண தான் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க கண்டிப்பாக ஒரு விதத்தில் அண்ணாமலை அவர்களை வந்து புரிஞ்சுக்காமலும் இருந்திருக்கலாம். இல்லை அவரு இவங்க கிட்ட எதிர்பார்த்ததை அவங்களால நிறைவேற்ற முடியாமலும் இருந்திருக்கலாம். இது எதுவுமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காரணம் கிடையாது. அவங்களே ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு அவங்க நம்மளால் அவங்களோட இயலாமையில் அந்த ஒரு டிஜெக்ஷன் வந்திருக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து பண்ண முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஈவன் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் அவரும் கேட்க முடியும். தலைவராக இருந்தாலும் பிஜேபியில் வந்து கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் வந்து நிறையா விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ எந்த தனி நபரும் அவங்களுடைய லிமிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கட்சி தான் முக்கியம், கட்சியோட பயணிக்கணும், தலைவர் அப்படின்றவர் கட்சியால் நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு விருப்பு வெறுப்பு பார்க்காம வேலை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன யாருமே வந்து கட்சியை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. தேவையில்லாத அதிருப்திகளையும் வந்து அவங்க வந்து வெளியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. மெச்சூர்டாக நடந்திருப்பாங்க. அல்டிமேட்டாக அது இல்லாததுனால தான் இது காரணம். ஸோ இதை வந்து நான் தலைவர் மேலே தப்பு சொல்லவே மாட்டேன். நீங்களும் சொல்லியிருந்தீங்க 1000 தலைவர்களை உருவாக்குறதுக்காக தான் எங்கள் தலைவர் பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வந்த புதுசில் அவரும் அதே தான் சொல்லியிருந்தார். அண்ணாமலை அவர்களும் 500 தலைவர்களை உருவாக்கணும் பாஜகவிற்காக, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களே அவ்வளோக்கா இல்லை அப்படின்ற விமர்சனம் வருது. கண்டிப்பாக அப்படி வந்து அது தப்பான ஒரு விஷயம் தான் பார்க்குறீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ அவர் காலகட்டத்தில் தான் உருவாகுறீங்க அப்படின்றது கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லீடர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருமே லைம் லைட்டில் வரணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஐடென்டிஃபை ஆனவங்க எல்லாருமே வந்து வெளியில் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை ஐடென்டிஃபை பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் கிவ். பல்வேறு பேரண்ட் பாடியில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அணிப்பிரிவுகளில் இருக்கலாம். அந்த மாதிரி மாவட்டத்திலையா இருக்கட்டும், மாநிலங்கள்லையா இருக்கட்டும், பல்வேறு மக்களுக்கு வந்து புதுசாக அதாவது மக்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, கட்சியில் இல்லாமல் புதுசாக அவர் வந்து உருவாக்க போகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது தப்பு. அந்த மாதிரியான மனிதரும் அவர் கிடையாது. இருக்கிற லீடர்ஸையே இவங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு வந்து புதுசாக பொறுப்புகள், பதவிகள், வேலைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இவரால் இந்த வேலை பண்ண முடிஞ்சது, அடுத்தது இதை பண்ண வைக்கலாம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் பீப்புளை அவங்களுடைய திறமைகளை அவங்களுக்கே தெரியாமல் சுட்டி காமிச்சு உங்களால் இது முடியும்னு சொல்லி வளர்த்தது, ஊக்கப்படுத்தினது நிறைய பேர். அந்த மாதிரி அவர் அப்படி பார்க்க போனால் 1000 தலைவர்களுக்கு மேலே உருவாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி ஒன் ஷுட் பி ஆன் த லைம் லைட். எப்போ அவங்க என்ன தேவையோ அந்த இடத்துல அவங்களோட வேலைகளை கட்சிக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதற்கு அடுத்து வந்து பாஜக கட்சி தேசிய அளவிலே பார்க்கும்போது செய்தி தொடர்பாளர்கள், ஸ்பீக்கர், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பதவி போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நிர்மலா சீதாராமன் கூட ஒரு நேஷனல் ஸ்பீக்கராக தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஏன் எல்லா பிரஸையும் சந்திக்கிறாரு? இவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு செய்தி தொடர்பாளர்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. செய்தி தொடர்பாளர் வந்து கருணாகராஜன் அவர்கள் வந்து அதோட பொறுப்பாளராக இருக்காங்க. நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து பல ஆண்டு காலமாக வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார். அது மாதிரி பல்வேறு ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள்லாம் வந்து அவர் பேசுறதுக்கே நாங்களாம் வந்து வெயிட் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு அவரோட பேச்சு திறமை இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு மக்கள் வந்து இருக்காங்க, பல்வேறு லீடர்ஸ். மானதி மேம்லாம் வந்து அவங்க பேசுறது அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே கம்பீரமாக அந்த ஒரு அவங்க ஸ்டைலில் சொல்கிற விதம். இப்போ தமிழிசை மேம் கூட எடுத்துக்கோங்க, என்ன இருந்தாலும் அங்கே வந்து அவங்க பேசுகிறத திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம்.
ஏன்னா நான் வந்து இந்த உமானந்தன் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அந்த டைமில் நான் வந்து அதுதான் சொல்லி போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப தாரக மந்திரமாக இருந்தது. திருப்பியும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை போட்டிருந்தேன். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில் வின் பண்ணும்போது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பிக் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாதிரி பல்வேறு மக்கள் இருக்காங்க. ஸோ யாரும் பேசாமலாம் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட எப்போ தேவையோ அப்போ ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கட்சியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களோட பங்கும் இருக்கு. ஆனால் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநில தலைவருமே இவ்வளோ ப்ரெஸ் மீட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். இவர் ஆசைப்படுறாங்களே. இப்போ நீங்களுமே என்ன அண்ணாமலை அவர்களோட பார்க்க போகணும், ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு அப்படின்னா நீங்க போகாம இருப்பீங்களா? போவேன். ஸோ உங்க ஆசை என்ன? ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் சரி ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ எங்க ரீசெண்டாக ஒரு பத்திரிகை நண்பர் தான், நான் பேர் சொல்ல விருப்பப்படலை, நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க 2 பேர் வந்திருக்காங்க, பிஜேபிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, டிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, நீங்கள் என்னங்க எங்கள் மக்கள்கிட்டயே டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்கள கேட்காம இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்கே விஷயம் இருக்கோ அங்கே தானே மேடம் கேட்க முடியும், எங்கே நியூஸ் இருக்கோ, நியூஸ் இருக்கிறது ஒன்று, பேசுறது யார் பேசுவாங்களோ அவங்க கிட்ட தானே மேடம் கேட்க முடியும், பேசாமல் இருக்கிறவங்க கிட்ட என்ன, செய்தி இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன போய் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது. அதனால அவர் வந்து எங்கள் சப்போர்ட்டர்னு நான் சொல்ல வரல, பட் அவரோட கருத்து இண்டிவிஜுவலாக அவர் சொன்னார். ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்கள் கேள்வி வந்து ரொம்ப அது நீங்கள் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி, தமிழக பாஜகவை சுற்றி தான் தமிழக அரசியல் நடக்குது. அதனால தான் ப்ரெஸ் எல்லாருமே வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து ப்ரெஸ் மீட் கேட்குறாங்க. காரணம் அதுதான். ஏன்னா அவர் இல்லாம அரசியலே இல்லை தமிழகத்துல அப்படின்னு 3 வருஷமா அந்த நிலைமை தான் இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, 3 வருஷமா அது எங்கேயாவது ஒரு இடத்துல டிப்போ டிராப்போ ஆயிருக்கா? அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இவர் கொடுக்கலன்னா தான் அது நடக்கும். இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, நான் வந்து இதுலலாம் கொடுக்க போகிறதில்ல, விமான நிலையத்துலலாம் நான் கொடுக்க போகிறதில்ல, இனிமேல் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன்னா கட்சியில் ஒரு 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 ஒழுக்கத்தையோ இல்லை ஒரு விதமான ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் எடுத்த விஷயமா கூட இருக்கலாம். அது இல்லாமல் மக்களை ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே போனாலும் முதல்ல வந்துடுறாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து இவர்கிட்டேருந்து அவ்வளோ விஷயம் வருது. முதல்ல லாட் ஆஃப் எதை பற்றி பேசினாலும் கேட்டாலும் அவர் பேசுகிறாரு. உங்ககிட்ட கேள்வி வேணா வற்றி போகும், ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட வந்து பதில் வற்றியே போகாது. நீங்க கேட்குற கேள்வி வேணா வந்து ஐயோ எனக்கு இதுக்கு மேலே கேட்கறதுக்கு கேள்வி இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வந்து அவர் நிறைய வச்சிருப்பாரு. அதுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்காரு. யாரையும் ஏமாத்தாத ஒரு அரசியல்வாதியா இது வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். பிரஸுக்கே என்ன பிடிச்சிருக்கு, விஷயத்தை அப்படியே கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது தானே உங்களோட எல்லாருடைய வேலையும். அந்த மக்கள் கிட்ட புரிதலை உண்டாக்குறோம் அப்படின்றது பிரஸ் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கேட்க வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அதை மக்கள் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா நான் நிறையா ப்ரெஸ் பீப்புளும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், போலீஸ் அதிகாரிகளும் சொல்லி நாங்கள் உங்களோட தலைவரோட ஸ்பீச் தான் அங்கே கேட்டுகிட்டே இருப்போம் நைட்டெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட, ரவுண்ட்ஸில் இருக்கும்போது கூட அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்களும் என்னங்க எங்கள் தலைவர் நோண்டி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அதுதாங்க நாங்கள் தாங்க அவரை வந்து வளர்த்து விட்றோம், கேட்டு அவரை நாங்கள் தாங்க வளர்த்து விட்றோம்லாம் கூட சொல்லுவாங்க. இது மாதிரி பல்வேறு காரணங்கள். நீங்களே சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடு அரசியலே வந்துட்டு அண்ணாமலை அவர்களை சுற்றி தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சமயத்தில் வந்து அவர் மேற்படிப்புக்காக ஒரு 4 வாரமோ இல்லை 6 மாதமோ வந்து வெளிநாடு போகிறதா சொல்கிறாங்க. இது கட்சிக்கு மத்தியில் நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க, கட்சி நிர்வாகிகள்? ஒரு தலைவர் வந்து இங்கேருந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் போனாலே ஆஹா கோயம்புத்தூர் போகிறாரே அப்படின்னு இருக்க தான் இருக்கும். சரியா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்பேஸ் வேணும், பர்சனல் ஸ்பேஸ் வேணும். அவரோட ப்ரொஃபஷ்னலுக்கும் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் வந்து அரசியல் அப்படின்னு ஆயிட்டாலும் அதை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்? இப்போ 4 மாதம் நம்ம இல்லாததை பார்க்கறதோட எதை படிக்க போகிறாரு, அரசியல் படிக்க தானே போகிறாரு. ஸோ அதை படித்து இன்னும் நம்மளுக்கு தானே கொண்டு வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறாரு
அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த 4 மாசமா 3 மாசமோ அது எந்த காலமாக இருந்தாலும் அது சீக்கிரம் நம்ம கடந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கும் இருக்குதான். சந்தோஷமா நாங்க வழி அனுப்புறோம்னு நான் சொல்ல வரல. அதே சமயம் அவருக்கு அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சில ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவரோட எண்ணங்களுக்கு நம்ம மரியாதையும் மதிப்பும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ சீக்கிரம் போய் நிறையா படிச்சு நிறைய எங்களுக்கு திருப்பியும் மக்களுக்காக பண்றதுக்காக அவர் திருப்பியும் சீக்கிரம் வந்துருவாருன்னு தான். உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி.